இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்களை நினைக்கிறப்போ என் கவலை எல்லாம் போகுது. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.
சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. ஆஹா உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். மார்க்கு நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 வரை. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர், பலரிடம் தமக்கு உடதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுத்தது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இந்த மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோவின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரை தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்மிடம் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்கிறார்,
அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த வாசகத்தை வாசித்து முடிக்கிற சமயத்திலே நம் யாவருக்கும் வருகின்ற ஒரே ஒரு உணர்வு, இறைவன் மீது அசையாத பற்று உறுதி இருந்தால் மட்டும் போதும் நாம் நலமாக்கப்படுவோம். இயேசு தமது பணி வாழ்விலே பலரை தொட்டு குணமாக்கினார். இயேசுவை தொட்டு குணம் பெற்ற மனிதர்களில் ஒருவராக பெருமை அடைகிறார் பெயர் கூட குறிப்பிடப்படாத இந்த பெண்மணி. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் என்றுதான் இவர் அடையாளம் காட்டப்படுகிறாரே தவிர பெயரினாலோ வேறு எந்த சமூக இன அடையாளத்தினாலோ அல்ல. அதுதான் அன்றைய பெண்களின் நிலை. ஏன் இன்னைக்கு தான் அந்த நிலை. ஆனால் இயேசு அவரை பெருமைப்படுத்துகிறார். எப்படிலாம் பார்ப்போமா? இயேசுவை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் தொட்டவர் என்னும் பெருமையை அறிவிக்கின்ற வண்ணம் என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டதன் மூலம் இயேசு அவரை பெருமைப்படுத்துகிறார். இரண்டாவது, மகளே என்று தன்னுடைய சொந்த மகள் என்ற உரிமையோடு அழைத்ததன் மூலமாக இயேசு அவளை பெருமைப்படுத்துகிறார். மூன்றாவது, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, எனது நம்பிக்கை உன்னை குணமாக்கவில்லை, மாறாக உனது விசுவாசம்தான் உனக்கு சொத்து என்று பாராட்டியதன் மூலம் அந்த பெண்மணியை பெருமைப்படுத்துகிறார். சங்கடப்படாத, சஞ்சலத்தோடு போகாத, அமைதியோடு போ என்று வாழ்த்தியதன் மூலம் இயேசு அவரை பெருமைப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் பெருமைப்படுத்தப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னு, நோய் வந்தோன்னு என்ன பாடுபடுறோம், வேற எங்கெல்லாமோ ஓடுறோம். நமக்கு அந்த இறைவனை, இயேசுவை பற்றி கொள்கிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஐந்தாவது பார்க்கிறோமே, நீ நோய் நீங்கி நலமாயின்று இரு என்று ஊக்கப்படுத்தியதன் மூலம் பெருமைப்படுத்துகிறார். பெண்களை பற்றிய பார்வையும் பழக்கங்களையும் மாற்றியவர் என்ற பெருமை இயேசுவுக்கு உண்டு. இன்னும் கொஞ்சமெல்லாம் பெண்களை பற்றி பேசணும்னு அவங்க தான் பெண்களுக்கு உரிய பாதுகாவலர் போல மாறிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு ஒரு தீமை இழைக்கிற பொழுது அந்த பெண்களுக்கே இழப்புகளை ஏற்படுத்துகின்ற வண்ணம் செயல்படுகிற அரசியல், சமய, சமூக தலைவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். பெண்களை பற்றி வாய்கிழியே பேசுகிறோம். பெண்களுக்கென்று ஒரு இழுப்பு ஏற்பட்டால் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கவலையப்படாமல் யார் பாதிப்பை உருவாக்கினார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேசுவதெல்லாம் பெண் விடுதலை. என் ஆடையை தொட்டு சுகம் பெற்றது யார்? சுற்றி சுற்றி தேடி பார்க்கிறார். கொடுத்த சுகத்தை திரும்ப பெறுவதற்காகவா? அவளை பிடித்து 4 வார்த்தை நறுக்கென்று கேட்கவா? அதை கேட்டு அவளை அத்தனை பேர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தவா? நிச்சயமாக இருக்கார். கொடுத்த எந்த கொடையையும் திரும்ப எடுத்துக் கொள்கின்றவர் ஆண்டவர் அல்ல. நாம கெடுத்து அழிந்தால் மட்டுமே ஒழிய. அப்ப ஏன் தேடினாரு பார்த்தா, நல்ல செயல்கள் 4 பேர் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். நல்ல செயல்கள் செய்தவர்களும் பாராட்டப்பட வேண்டும். அந்த பெண்ணை சந்தித்து நேரடியாக பாராட்டுகிறார். தொழுகைக்கூட தலைவரிடம், நான் உன் குழந்தையை குணமாக்க ஒரு வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டதும் தனக்கும் தன் பக்தர்களுக்கும் இடையே உள்ளார்ந்த உறவு உண்டாக்கவே இது நடந்தது. உங்களையும் என்னையும் நேரடியாக பார்த்து பேசி உண்டு உறவாடி மகளை நம் இயேசு விரும்புகிறார். நமது வீட்டுக்கு வருவதற்கு அலாதி விருப்பம் அந்த இயேசுவுக்கு. அவருக்கு தனிமையில் உங்களோடு நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அன்றாட வாழ்க்கையை வாழ்வின் எல்லாவற்றையும் தினமும் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நமது சுமைகளை அவரிடத்திலே, அவர் இதயத்திலே இறக்கி வைப்போம். தாங்குவார், நற்சுகத்தை, நல்வாழ்வை தருவார். நம்பிக்கையோடு இருப்போம், தொடர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. பெண்களை பெருமைப்படுத்திய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போல நாங்களும் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய, குடும்பங்களிலே வளரக்கூடிய, சமூகத்திலே வளரக்கூடிய, பொது பணிகளில் ஈடுபடுகிற
பெண்களை நாங்கள் போற்றவும் அவருடைய மாண்பை மதிக்கவும் அநீதிகள் இழைக்கின்றவர்களை தட்டி கேட்கவும் தேவையான சக்தியை ஆற்றலை எங்களுக்கு தாரும். உண்மை போல நாங்களும் பெண்களை மாண்போடு நடத்தக்கூடிய தூய ஆவி என்னும் கொடையை தந்தருவீராக. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே.
வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.